إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ربنا لا تجعلنا فتنة للذين كفروا واغفر لنا ربنا إنك أنت العزيز الحكيم صدق الله العليم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, வகஃபிர் லனா ரப்பனா, எங்கள் இறைவா எங்கள் பாவங்களை மன்னிப்பாயாக, இன்னக அன்தல் அஸீஸுல் ஹக்கீம், நிச்சயமாக நீ அனைத்தையும் அறிந்தவனாகவும் மிகவும் ஞானமுள்ளவனாகவும் இருக்கின்றாய். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அல்லாஹ்விடத்தில் தௌபாவிற்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தார்கள் என்பதாக நாம் வரலாறுகளை எடுத்து பார்க்கலாம். ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்விடத்தில் அவர்கள் தௌபா செய்யாமல் இருந்ததில்லை. பாவமே செய்யாமல் இருந்தாலும், அதாவது சொர்க்கத்தை கொண்டு சுப செய்தி சொல்லப்பட்டவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். அல்லாஹ் நேரடியாக அவங்களுக்கு சொல்லிட்டான், நபியே உங்களுக்கு சொர்க்கம் உண்டு என்பதாக சுப செய்தி சொல்லப்பட்டாலும் ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்விடத்தில் அவர்கள் தௌபா செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, ஒரு முறை ஆயிஷா அம்மா கேட்கும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அல்லாஹ்விற்கு பிடித்த ஒரு அடியானாக நான் இருக்க வேண்டாமா என்பதாக கேட்டாங்க. அப்போ அல்லாஹுக்கு பிடித்த ஒரு அடியானாக ஒருவர் ஆக வேண்டும் என்று சொன்னால் அவரிடத்துல தௌபா இருக்க வேண்டும் என்பதாக இந்த ஹதீஸின் வாயிலாக நாம் தெரிந்து கொள்ள முடியும். அல்லாஹ் குர்ஆன்ல பதிவு செய்யறான், வல்லாஹு இந்தஹு ஹுஸ்னுல் மஆப், நிச்சயமாக அழகான இன்பமான ஒரு உறைவிடம் அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது என்பதாக அல்லாஹ் சொல்றான். நிச்சயமாக இன்பமான அழகான ஒரு உறைவிடம் அல்லாஹ்விடத்துல இருக்குது. அப்ப இது யாருக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத பத்தி அல்லாஹ் சொல்லும் பொழுது அல்லாஹ் தொடர்ந்து அந்த வசனத்துல பேசுறான், நபியே நீங்கள் கேட்பீராக, உங்களுக்கு நான் சிறந்த ஒன்றை அறிவிக்கட்டுமா என்பதாக அல்லாஹ் சொல்லிட்டு, அல்லாஹுவை உண்மையாக ஈமான் கொண்டவர்கள், அல்லாஹ் சொல்லக்கூடிய முதல் வார்த்தை, யார் முழுமையாக அல்லாஹுவை நம்பிக்கை கொண்டார்களோ அந்த நம்பிக்கை கொண்டவர்களும், இன்னும் அந்த நம்பிக்கை கொண்டவர்களாக நான் அல்லாஹுவை நம்புறேன்னு இன்னைக்கு நிறைய எல்லாமே இருக்கிறோம். யாருமே அல்லாஹுவை நம்பாம இல்ல. தொழுவக்கூடியவர், தொழுகாதவர், மார்க்கத்தினுடைய சட்ட திட்டங்களை பின்பற்றக்கூடியவர், பின்பற்றாதவர், நம்ம யாரை போய் எடுத்துக்கிட்டாலும் அவர் முஸ்லீமாக இருந்தா அவர் என்ன செய்வாரு, நான் அல்லாஹுவை ஈமான் கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிறதுல அவர் உறுதியா இருப்பார். அதுல மாற்றம் அல்ல. ஆனா அல்லாஹ் அதை மட்டும் சொல்லாம அடுத்து அல்லாஹு சொல்லக்கூடிய செய்தி என்னன்னு சொன்னா, அல்லாஹுவை உண்மையாக நம்பிக்கை கொண்டவர்கள், ஈமான் கொண்டவர்கள், அடுத்து அடிபணிந்தவர்கள் என்பதாக சொல்லலாம். அப்போ வணக்க வழிபாடுகள்ல எந்த விதமான குறையும் இல்லாமல் அல்லாஹ்விற்கு அடிபணிந்தவர்கள், அந்த இபாதத்துல உண்மையாக இருந்த உண்மையாளர்கள். எந்த ஒரு இபாதத்தை செஞ்சாலும் அதுல அல்லாஹ் நம்மள்ட்ட இருந்து எதிர்பார்க்கக்கூடியது ஒரே ஒரு விஷயம்தான், அதுல உண்மை இருக்கணும். அதை உண்மையா செய்யணும். அதுல கவனமாக அந்த அமலை செய்து முடிப்பதை அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். அப்போ ஈமான் கொண்டவர்கள், அல்லாஹுவை அடிபணிந்தவர்கள், அதில் உண்மையாளர்களாக இருந்த அந்த உண்மையாளர்கள், அது அல்லாஹ் சொல்றான், தீமையிலிருந்து தம்மை பாதுகாத்து கொண்டவர்கள். இந்த 4 தன்மை உள்ளவர்களுக்கு அல்லாஹு தாலா சொர்க்கம் உண்டு, அந்த சொர்க்கத்தில் சோலைகள் உண்டு, அதுல நீர் அருவிகள் ஓடிக்கொண்டிருக்கும், அதுலேயே அவங்க என்ன செஞ்சிருப்பாங்க, காலிதீன ஃபீஹா, அதுலேயே அவங்க நிரந்தரமாக தங்கி இருப்பாங்க. இன்னும் அவர்களுக்கு அங்கு தூய்மையான துணைவியர்களும் அவர்களுக்கு பணிவிடை செய்வதற்காக வேண்டியும் அவர்களுடைய நிம்மதி சந்தோஷத்துக்காக வேண்டியும் அவர்களுக்கு இருப்பார்கள் என்பதாக எல்லாம் வல்ல இறைவன் தன்னுடைய பொருத்தத்தை பெற்ற வருதுவான மினல்லாஹ், அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை யார் அடைஞ்சாங்களோ அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கக்கூடிய இந்த சிறப்புகளை பற்றி இந்த வசனத்தின் வாயிலாக அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான். இப்ப கண்ணியமிக்க சகோதரர்களே, ஈமான் கொண்டவர்களாகவும் அந்த ஈமான்ல உறுதியோடும் அல்லாஹ்வை வணங்கக்கூடிய விஷயத்துல முற்றிலுமாக அவனுக்கு அடிபணிந்தவர்களாகவும் அந்த இபாதத்துல உண்மையாளர்களாகவும் இருந்தால் நிச்சயமாக என்ன செஞ்சிருவான், அல்லாஹ் தானை மறுமை நாளையில சொர்க்கத்தை கொண்டு அந்த அடியானை அல்லாஹ் சுப செய்தி சொல்லக்கூடியவனாக இருக்கிறான். இரண்டாவது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஹஜ்ரத்னா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நீங்கள் பிறருக்கு செய்யக்கூடிய
ஒரு சின்ன ஒரு நன்மை இருக்குது, ஒரு சின்ன நன்மை செய்யறோம், ஒரு பெரிய இது நன்மைலாம் இல்லை, ஒரு சின்ன உதவி செய்யறோம் அடுத்தவருக்காக வேண்டி. அவர் யாருன்னே நமக்கு தெரியாது, ஆனா அவருக்கு நாம ஒரு உதவி செய்யறோம். அந்த செய்யக்கூடிய அந்த சிறிய அந்த நன்மையை கூட அல்லாஹ் என்ன செஞ்சிட மாட்டானா, வீணாக அதை கழித்து விட மாட்டான். தன்னுடைய அடியான் செய்யக்கூடிய ஒரு சின்ன நன்மையை கூட, இது சின்ன நன்மை தானே இவன் செய்யறாண்டு அல்லாஹ் அந்த நன்மைகளை கழிச்சிட மாட்டான். அவன் பெரிய பாவம் செய்தவனாக இருந்தாலும் சரி, ஒரு பெரிய பாவத்தை செய்தவராக இருந்தாலும் சரி, ஒரு சின்ன நன்மையை செய்யறார், அப்ப என்ன செஞ்சிருவானா அல்லாஹ் அந்த நன்மையை கழிச்சிட மாட்டான். மாறாக அந்த நன்மைக்கு அல்லாஹு தஆலா ஒரு பெரும் கொண்ட தான தர்மங்கள், தர்மம் செய்தால் என்ன நன்மையை அல்லாஹ் கொடுப்பானோ அந்த நன்மையை கொடுத்து, அந்த சின்ன நன்மையினுடைய பரக்கத்தை கொண்டு அல்லாஹ் அவனை மீது பிரியப்படுவான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். இன்னும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க, நீங்கள் ஒவ்வொரு நாளும், அதாவது உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய மூட்டுகள் இருக்குதுல்ல, உடம்புல அங்கங்க எலும்புகள் சேரக்கூடிய இடங்கள்ல ஒரு மூட்டு ஒண்ணு இருக்கும். அந்த மூட்டை உடைச்சா அந்த கை தனியா வந்துடும். அந்த மூட்டை தட்டினாங்கன்னா முகத்தை தனியா கழட்டலாம். எப்படி நட் போல்ட் போட்டு டைட் பண்றாங்களோ அது மாதிரி உடம்புகள்ல அங்கங்க அல்லாஹ் மூட்டு வச்சிருக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உங்களுடைய உடல்களில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மூட்டினுடைய எலும்புகளுக்காக வேண்டியும் நீங்கள் தர்மம் செய்வது உங்கள் மீது கடமை என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இப்ப சஹாபாக்கள் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, அந்த அளவுக்கு பொருளாதார வசதிலாம் எங்களுக்கு இல்லையே, தினமும் போய் தர்மம் செய்யன்னு சொன்னா நாங்க எப்படி தர்மம் செய்யறது, எங்கள்கிட்ட அந்த அளவுக்கு பொருளாதாரம் வசதி வாய்ப்பு எதுவுமே இல்லையே என்பதாக கேட்கும் பொழுது நாயகன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, இல்ல அது தர்மம் செய்வதனால் அந்த மூட்டுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய அது தர்மமாக ஆகாது. அதுக்காண்டி நீங்க பொருளை தான் தர்மம் கொடுக்கணும், காசு கொடுக்கணும், உணவு கொடுக்கணுங்கிறது அர்த்தம் அல்ல. உங்களுக்கு யாருன்னே தெரியாத ஒருத்தருக்கு நீங்கள் செய்யக்கூடிய ஒரு உதவி, அதை அல்லாஹ் அந்த தர்மம் செய்த அந்த நன்மையில எடுத்துக்குவான். அதே போன்று பிறருக்காக வேண்டி நீங்கள் நல்லதை நினைப்பது, உதவியெல்லாம் செய்ய முடியல, அவர் கஷ்டப்படுற அளவுக்கு அவருக்கு உதவி நம்மளால செய்ய முடியல, பொருளாதாரம் இல்லாம இருக்கலாம், வசதி வாய்ப்பு இல்லாம இருக்கலாம், ஆனா அவர் என்ன செய்யறாரு, நம்மள்ட்ட புலம்புறாரு, இப்ப இவருக்கு ஏதாவது ஒண்ணு செய்யணும், ஆனா கொடுத்து உதவ முடியல. அப்போ இந்த இடத்துல யா அல்லாஹ் இவருடைய இந்த கஷ்டத்தை நீ நீக்குவாயாக என்பதாக அவருக்காக வேண்டி நலம் நாடி அல்லாஹ்விடத்துல பிரார்த்தனை செய்வது. இல்லைன்னா மனசுக்குள்ள நினைச்சுக்கிறது, இவருடைய பிரச்சனையை நீ தீர்த்து வை என்பதாக பிறருடைய நலம் நாடுவதும் உங்களுக்கு என்ன செய்யப்படும், நீங்கள் பொருளாதாரத்தை, உணவை, ஆடைகளை நீங்க தர்மம் செய்த நன்மையை அல்லாஹு தஆலா இந்த மாதிரி பிறருக்கு நீங்கள் நலம் நாடுவதால் அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்துருவான். இதுதான் ஒவ்வொரு எலும்புக்கும் நாம் செய்யக்கூடிய தர்மம் என்பதாகவும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இப்ப இந்த ரெண்டு விஷயம் தான், ஒன்னு ஈமானில் உறுதியாக இருந்து உண்மையாளர்களாக அல்லாஹ்வை அடிபணிந்தவர்களாக தொழுகக்கூடிய தொழுகையாளிகள், அல்லாஹ்வுடைய இபாதத்தை செய்யக்கூடியவர்கள். இரண்டாவது, அடுத்தவருக்காக வேண்டி பிறருடைய நலம் நாடுதல், பிறருக்காக வேண்டி உதவி செய்தல், பிறருக்காக வேண்டி செய்யக்கூடிய அந்த ஒவ்வொரு உதவியிலையும் அல்லாஹ் பெரிய பரக்கத்தை வச்சிருக்கான். இந்த ரெண்டு தன்மை உள்ள அந்த அடியான் அல்லாஹ்விடத்துல வக்ஃபிர் லனா ரப்பனா, யா அல்லாஹ் என்னை மன்னிச்சிடு என்பதாக கேட்டால் அவருக்கு விரைவாக உடனடியாக மன்னிப்பு வழங்கப்படும். அது மட்டும் அல்லாமல் அல்லாஹும் அஜிர்னி ஃபீ முஸீபத்தி வஹ்லுக் கைரம் மின்ஹான் ஒரு துஆவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க, யா அல்லாஹ் நீ எனக்கு எனது துன்பத்தில் நற்கூலியை தருவாயாக என்பதாக கேட்பாங்க. எப்பெல்லாம் எனக்கு கஷ்டம் வருதோ அந்த கஷ்டத்துல எனக்கு நற்கூலியை கொடு, எப்பெல்லாம் எனக்கு துன்பம் வருதோ அந்த துன்பத்துல எனக்கு நற்கூலியை கொடு என்பதாக கேட்பாங்க. யார் அல்லாஹ்ட்ட அதிகமாக இஸ்திக்பார் செய்யறாங்களோ அவர்களுக்கு அல்லாஹ் சிரமத்தை கொடுத்தாலும் அந்த சிரமத்தின் மூலமாக நற்கூலியை வழங்குவார். அத்தகைய நற்கூலிகளை பெறக்கூடிய நல்ல பாக்கியத்தை ரப்புல் ஆலமீன் நாம் அனைவருக்கும் தந்த அருள் புரிவானாக. வாயில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக வனஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த வனஸ்தக்ஃபிருக வனது